வணக்கம், இது குட்டி ஸ்டோரி பாட்காஸ்டோட புது எபிசோட். என்ன மழை இல்ல, ஏரி குளம் இப்படின்னு எல்லாமே நிரம்பி வழிஞ்சு ஓடுது. ஒரு பக்கம் சென்னையில இருக்கிற சப்வேல ஸ்விம்மிங் பண்றாங்க, இன்னொரு பக்கம் ஓடுற தண்ணியில மீன் பிடிக்கிறாங்க. நான்லாம் மழை பெஞ்சா என்ன ஆனாலும் நிக்க கூடாது அப்படின்னு நினைச்சுப்பேன். ஆனா ஒரு சில பேர் ஐயோ இப்ப பெய்யாம இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்பாங்க. என் பயிர்லாம் போயிடுமே, என் வேலையெல்லாம் கெட்டுடுமே அப்படின்ட்டு. இதெல்லாம் கூட பரவாயில்ல, நம்ம அம்மாக்களுக்கு இருக்கிற ஒரே கவலை என்ன தெரியுமா? மழை பெஞ்சா துணி காயாது. ஒரே மழை தான், ஆனா ஒரு சில பேருக்கு நல்லா பெய்யட்டும், அதே ஒரு சில பேருக்கு ப்ளீஸ் இப்ப பெய்யாத. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. சம்சாரம் அது மின்சாரம் படம் பார்த்துருக்கீங்களா? கிளாசிக் மூவி இல்லையா? அதுல கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட் இருந்த லக்ஷ்மி கிளைமேக்ஸ் சீன்ல இப்படியே ஒரு அடி விலகி நின்று, நீ சௌக்கியமா, நான் சௌக்கியம், நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், பண்டிகை நாள்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கலாம் ஒரு நட்போட, அது நல்லா இருக்கும் அப்படின்னு தனி குடுத்தனத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப கூட்டு குடும்பமா தனி குடும்பமா அப்படின்னு பேசுறதுக்கு இது நீயே நான் நிகழ்ச்சியும் கிடையாது, நான் கோபிநாத்தும் கிடையாது. ஸோ லைஃப்ல நமக்கு சரின்னு படுற விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு தப்பா தோணும். நமக்கே இன்னைக்கு சரின்னு படுற விஷயம் நாளைக்கு தப்பா தோணலாம். அப்போ நம்ம ஒன்று சரி தப்புன்னு முடிவு பண்றதுக்கு பேசிஸ் என்ன? ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். இல்லைன்னா நானா இருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு கூட கேட்டிருப்போம். அஃப்கோர்ஸ் அப்படிதானே, இதுல என்ன ஆச்சரியம்? ஏன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஏன்னா பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தவங்களுக்கு தப்புன்னு நினைக்கிற விஷயம் ஏன் நமக்கு சரின்னு படுது, அது எப்படி அப்படின்னு இப்ப பார்ப்போம். ரீசெண்டா ரொம்ப நாள் படிக்கணும்னு நினைச்சு வச்சிருந்த ஒரு புக்கை படிச்சேன். த சட்டில் ஆர்ட் ஆஃப் வேண்டாம், இது சின்ன பசங்கள்லாம் கேட்குற ஷோ. ஸோ புக்கு பேரு வேண்டாம், விஷயத்தை மட்டும் கேட்போம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் நம்ம வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். வேல்யூஸ்னா சிம்பிளா எனக்கு சொல்ல தெரியல, ஸோ ஒரு குட்டி ஸ்டோரியோட சொல்றேன். நம்மலாம் நிறைய பேர்ட்ட கேள்விப்பட்டிருப்போம் ஃபாரின் போய் செட்டில் ஆயிட்டாங்கன்ட்டு. ஆனா அதுக்கெல்லாம் நடுவுல என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் ஜப்பான்ல வேலை கிடைச்சு ஃபேமிலியோட போனாருங்க. அங்க இருந்து 5 இயர்ஸ்ல அவங்க ஃபேமிலி சர்க்கிள்ல நடந்த கல்யாணம், முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாத்தையும் அட்டென்ட் பண்ண முடியலன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நான் இங்க ஃபேமிலி மீன் பண்றது கப்பிள் அண்ட் கிட்ஸை தவிர்த்து எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அப்புறம் என்ன, 5 வருஷம் கழிச்சு ஆஃபீஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டபோது இல்ல நான் திருப்பி இந்தியாக்கே போயிடுறேன் அப்படின்ட்டு வந்துட்டாரு. என்னடா இதுன்னு ஆச்சரியமா இருக்குல்ல. இது சரி அது தப்புங்கிறதுக்கு இல்லைங்க. இந்த செட்டில் ஆனவங்களும் சரி, திருப்பி வந்தவங்களும் சரி, அவங்களோட டெசிஷன் அவங்க லைஃப் பிரின்சிபல்ஸ் ஆர் வேல்யூஸ் பொறுத்து தான் இருக்கும். கரியர், ஃபேமிலி, கம்ஃபர்ட், சொசைட்டின்னு இப்படி பல வேல்யூஸை பொறுத்து அங்க இருக்கிறதா இல்ல இங்க வந்துடுறதா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் பெரிய டெசிஷன்ஸ். ஆனா சின்ன சின்ன டெசிஷன் எடுத்துக்கிட்டா கூட லைக் இன்னைக்கு இப்போ என்ன பண்ணணும், இப்போ நான் இந்த பாட்காஸ்ட்டை கேட்குறேன். ஏன் கேட்குறேன்? ரஞ்சினிக்காக கேட்குறேனா, இல்லை அவங்க கொடுக்குற மெசேஜ்க்காக கேட்குறேன், இல்லை ஐ டோன்ட் ஹாவ் பெட்டர் திங்ஸ் டு டூ, வெட்டியா இருக்கேன் அதனால கேட்குறேன் அப்படின்னு கூட இருக்கலாம். இப்படி நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும், நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளோட வேல்யூஸை பிரதிபலிக்கும். அதுதான் நம்ம. டு பி எ பெட்டர் பர்சன் நம்ம வேல்யூஸ் நல்ல வேல்யூஸா இருக்கணும். அது நல்ல வேல்யூ தானே அப்படிங்கிறதுக்கு அந்த ரைட்டர் ப்ராடா 3 மெட்ரிக்ஸ் சொல்றாருங்க. ஒன்று எவிடன்ஸ் பேஸ்ட், இன்னொன்று கன்ஸ்ட்ரக்டிவ், அப்புறம் கண்ட்ரோலபிள். 3 மெட்ரிக்ஸ் பற்றியும் இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ற வேல்யூஸ் ஃபேக்ட் பேஸ்டா இருக்கணும், இமோஷன் பேஸ்டா இருக்கக்கூடாது. இதை பண்ணா நல்லா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. அது லாங் டேர்ம்ல கரெக்டா இருக்காங்கிறது தான் முக்கியம். ரெண்டாவது கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா நம்மளோட வேல்யூ நம்மளையோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையோ கஷ்டப்படுத்தக்கூடாது. அதே சமயம் நம்மளோட அண்ட் மற்றவங்களோட மேன்மைக்காக மட்டுமே அது இருக்கணும். இப்போ நான் மிலிட்ரி மேனா ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அது நாட்டை காப்பாத்த அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்டிவ். இல்லை எதிரியை கொல்ல அப்படின்னா அது டிஸ்ட்ரக்டிவ். ஒரே விஷயம்தான் பட் 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். கடைசியா கண்ட்ரோலபிள். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னா அது என் கண்ட்ரோல்ல மட்டும் இல்லை இல்லையா? அதுவே நான் 98% எடுக்கணும் அப்படின்னா அது என் கண்ட்ரோல்ல மட்டும்தான் இருக்கிற விஷயம். நம்ம வேல்யூ பண்ற விஷயங்கள் டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது சீக்கிரமா கைவிட்டுருவோம். எல்லாம் சரி, ஆனா இந்த வேல்யூஸ்லாம் நல்லா இருந்தா மட்டும் போதாது, அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அப்புறம் மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி ஆயிடும். ஸோ
Now, let's sit back and rethink our values to make them better. இந்த எபிசோட் உங்களுக்கு பயனுள்ளதாவோ இல்ல பிடிச்சிருந்தாலோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க பாட்காஸ்ட்டை எந்த பிளாட்ஃபார்ம்ல கேட்குறீங்களோ அதுல ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி கேட்கலாம் அண்ட் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குட்டி ஸ்டோரி டீம்.